குட் ஈவினிங் கைஸ். ஏஐ லிட்ரஸி தொடரலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஏஐ லிட்ரஸியில் ரோட் மேப், அதாவது ஒரு ஏஐ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போகணும், அதுக்கான ஒரு பாத்வே தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு புரியுது ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரியுது. ஆனால் பேசிக்காக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. யூடியூப்ல போய் நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னா வந்து எண்ணிலடங்கா வீடியோஸ் வந்து நிறைய இருக்கு இன் மெனி லாங்குவேஜஸ். ஆனா எங்க பர்ட்டிகுலரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கு. அதுக்கான ஒரு விடையா வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரோட் மேப் தான் பார்க்க போறோம். பெருசா வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நம்ம வந்து குயிக்கா பார்த்துடலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி செஷன் ஒரு 4-5 டெமோ வந்து காமிக்கலாம். ஸோ அதர் தன் தியரி நிறைய டெமோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு புரிய வரும். ஓகே, லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து ஜாப் லாஸ் வச்சு தான் முடிச்சிருக்கோம். குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். ஏஐ வந்து ஜாபை எடுக்காது. ஸோ நம்மளோட ஜாப் வந்து ஏஐனால போக போறதே கிடையாது. ஆனா யார் ஒருவன் வந்து அந்த ஏஐ கத்துக்கிறானோ அவன் கண்டிப்பா வந்து ஏஐ தெரியாதவனை வந்து கண்டிப்பா வந்து ஜாப்ல இருந்து தூக்கிடுவான். இப்படிதான் இருக்க போகுது. அதனாலதான் நம்ம ஏஐ லிட்ரஸி வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கருத்துல இந்த ஒரு சீரீஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ தேர் would பி டூ ஹியூமன், ரீப்ளேஸர் அண்ட் ரீப்ளேசி. ஏஐ லிட்ரஸி வச்சுக்கிறவனுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதனால அவன் இந்த லூடைட்ஸ் நம்ம பேசணும் பாத்தீங்களா, யாரெல்லாம் அந்த ஏஐ வந்து பார்த்து சீச்சி வேணாம் வேணாம் அதுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது, அது வேண்டான்னு அந்த மாதிரி ஸ்கெப்டிக்கலா இருக்கிறது, அந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டிப்பா ஏஐ லிட்ரேசி வச்சுக்கிறவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். அவன் தான் ரீப்ளேஸ். யாருக்கு வேலை போக போகுதோ அவங்க வந்து ரீப்ளேசி. இதெல்லாம் முன்னாடி நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம், வாட் டைப் ஆஃப் ஏஐ யூசர் ஐ எம் அப்படின்றது தான் நான் வந்து ஒரு செல்ஃப் எவால்வேட் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து எங்க இருந்து நான் வந்து போகணும். ஒரு ரேஸ்ல வந்துட்டு நான் ரொம்ப எங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட், எந்த இடத்துல இருந்து நான் அந்த ரேஸை வந்து தொடங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்பதானே வந்து ஒரு ஓட்டத்துல வந்து கரெக்டான பாதையில போறோமா இல்ல பின்தங்கி ஓடுறோமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ இந்த ரோட் மேப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ லிட்ரஸில எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரோட் மேப் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஷால் வி பிகின். 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஐ லிட்ரஸி இருக்கு. ஸோ இந்த 5ல தான் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க போறீங்க. ஸோ என்னென்னன்றத பார்ப்போம். எண்ட் ஆஃப் தி செஷன்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். ஸ்கெப்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த லூடைட்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப எப்பயுமே ஒரு ஸ்கெப்டிக்கலாவே இருப்பாங்க. அது ஒரு குருகுருன்னே ஒரு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வச்சே வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பயம். இது வந்து ரிலையபிளா இருக்குமா? இதுகிட்ட வந்து ஒரு ஆன்சர் வாங்கணும் அப்படின்னா, அது கரெக்ட்டா இருக்குமா? என்னோட பிரைவசி போயிடுமா? என் டேட்டாலாம் திருடிடுதே! நெறைய பேர் சொல்றாங்களே! அது ஏஐ மட்டும் உங்க டேட்டாவ குடுத்துறாதீங்க. அது எல்லாத்தையும் தூக்கி உங்களே வந்து வச்சு செஞ்சிரும். அப்படின்றதெல்லாம் நெறைய அவங்க நீங்க YouTubeஸ்ல, ஷார்ட்ஸ்லலாம் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணி என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அத பார்த்தாலே ஒரு பயம். அது திருடன மாரி பார்க்கறது. பயங்கர காம்ப்ளக்ஸா இருக்கு. அத புரிஞ்சிக்கவே முடியல என்னால. அப்படின்ற இந்த மாரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ்னால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து சுமூகமா அணுக முடியாம, பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அத பார்த்து வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐய்யயோ! அது எதுக்கு வம்பு? நம்ம வந்து ட்ரெடிஷனலாவே இருந்துருவோம். கன்சர்வேட்டிவாவே இருந்துருவோம். ஏஐயே வேணாம்ப்பா. அது நம்மள வந்து திருடிடும், சாப்பிட்டுடும், நம்ம வேலைய புடுங்கிடும். அதனால நம்ம வந்து அது எவ்வளோ முடியுமோ அத வந்து வெறுக்கலாம். புரொடெஸ்ட் பண்ணலாம். கவர்ன்மென்ட்டே வந்து ஏஐ எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு யாருன்னா வந்து கை உரக்க பேசுனாங்க அப்படின்னா, தலைவன் வந்துட்டான் பாரு. அப்படின்ற மாரி அந்த தாட்ஸ்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் பீயிங் ஸ்கெப்டிக்கல் அபௌட் தி ஏஐ. எப்பயுமே ஒரு புது விஷயம் வந்தோம் அப்படின்னா வந்து, அதுக்கான ஒரு இனர்ஷியா இருக்கும். ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தகர்த்தெறிஞ்சுட்டு நம்ம வந்து அத கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் இன் திஸ் ஸ்டேஜ், ஏஐ பார்த்து பயந்து நீங்க வந்து புரளி பேசுறீங்க அப்படின்னா, யூ ஆர் இன்டூ ஸ்கெப்டிக்கல். ஸ்கெப்டிக்ஸ்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நோவைஸ். இதெல்லாம் ஓகேங்க. நான் வந்து என்னதான் அது ஏஐ பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு படி, ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சு ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அந்த தடையெல்லாம் நீங்க வந்து தகர்த்தெறிஞ்சு, என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு உங்களோட தேவைக்கு என்னவோ, அதுக்கான ஒரு விஷயம் நீங்க சப்போஸ் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு கேள்விக்கு பதில் தேடுறதா இருக்கட்டும், Google சர்ச் பண்றதுக்கு பதில் நீங்க வந்து ஏஐ சர்ச் பண்றதா இருக்கட்டும். இந்த மாரி வந்து ஒரு சின்ன சின்ன பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க இருக்கீங்க. எப்பயாவது ஒரு டைம் போயிட்டு வருவாங்க. ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க அப்டின்னீங்கன்னா, நீங்க வந்து நோவயஸ்ல இருக்கீங்க. நீங்க ஸ்டெப் நம்பர் 1க்கு வந்துட்டீங்க. பேபி ஸ்டெப் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டீங்க. வெரி குட்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இவங்க என்னன்னா பயங்கர கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. நான் ஒரு 2 வருஷமாவே யூஸ் பண்ணி தாங்க இருக்கேங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா, தேவைக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன். சும்மாலாம் நான் போயிட்டு அதுகிட்ட வந்து அ உ உரையாட மாட்டேன். அது எனக்கு எப்ப தேவையோ, அப்ப மட்டும் போயிட்டு அதோட வேலைய முடிச்சுட்டு வந்துருவேன். சும்மா சின்ன கால்குலேஷன் போடுறதா இருக்கட்டும். திடீர்னு ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறேன். எனக்கு அது புரியல. அத வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எளிமைப்படுத்தி சொல்லு. இல்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லு. அந்த மாரி YouTubeல இப்போ ஒரு ஒரு 3 மணி நேரம் YouTubeல வந்து ஒரு புரொஃபசர் பேசுறாரு அப்டின்னா, டக்குனு அத வந்து எனக்கு சுருக்கமா வந்து சம்மரி பண்ணி சொல்லு. இந்த மாரி விஷயத்துக்கு தான் நான் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணுவேன் தவிர்த்து, மத்தபடிலாம் ரொம்பலாம் நான் வந்து வச்சுக்க மாட்டேன். ஸோ தே ஆர் யூசிங் இட். தே ஆர் வெரி கம்ஃபர்டபிள். ஆனா, உங்களுக்கு எங்கெங்கலாம் வேணுமோ அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாரி இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, யூ ஆர் இன் ஸ்டெப் 3 எக்ஸ்ப்ளோரர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பவர் யூசர்ஸ். ஐ திங்க் ஐ அம் இன் திஸ் ஸ்டேஜ். நான் ஸ்டேஜ் 4ல இருக்கேன். ஐ அம் த பவர் யூசர். ஸோ நான் என்னன்னா, கம்ப்ளீட்லி நான் வந்து ஏஐய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இருந்தாலுமே நான் வந்து ஏஐ கிட்ட தான் வந்து உறவாடுவேன். அ ஏன்னா நெறைய விஷயத்துல போத் பெர்சனல் ஆஸ் வெல் அஸ் அஃபிஷியல்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. அ அதுகிட்ட நெறைய விஷயங்கள் கேட்கலாம். நெறைய கத்துக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த டைம்ல அது வந்து எனக்கு டெய்லர் மேடா என்ன புரிஞ்சுகிட்டு, அ சொல்லணும்னா வந்து நான் யாரு? என் குழந்தை பேர் என்ன? எல்லாமே அதுக்கு தெரியும். ஏன்னா நான் அது கடந்த ஒரு 3 வருஷமா அது கூட வந்து பேசிட்டு இருக்கேன்றதுனால, அது வந்து நெறைய டேட்டா பெர்சனல் டேட்டாவே அது இருக்குன்றதுனால, டெய்லர் மேடாவே எனக்கு வந்து சொல்யூஷன் குடுக்கும். அ அந்த மாரி வந்து எக்ஸ்டென்சிவா நான் யூஸ் பண்றதுனால, ஐ அம் இன்டூ திஸ் பிராக்கெட் பவர் யூசர். இதுக்கு அடுத்தது தான் வந்து அட்வான்ஸ்ட் யூசர் ஸ்டேஜ் 5 லாஸ்ட் ஸ்டேஜ்ல. இவங்க வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் எபிசோட நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த ஏஜென்டிக் ஏஐல வந்துட்டு, அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பார்ட்னராவே வந்து அவங்க கருதுவாங்க. ஒரு வேலைய வந்து அதுகிட்ட குடுத்து, அந்த வேலையிலருந்து ஒரு அவுட்புட்ட வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆட்டோமேட் பண்ணுவாங்க. டைரக்ட்லி திஸ் ஏஜென்டிக் ஏஐ வில் கான்ட்ரிபியூட் ஃபார் தேர் இம்ப்ரூவ்மென்ட் ஆர் ஃபார் த டிஃபைன்ட் கோல். ஈவன் அத வச்சே வந்து காசு கூட சம்பாரிப்பாங்க. சொன்னேன்ல ஆட்டோமேட் பண்றவங்க வேலையே அவங்க ஆட்டோமேட் பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்கலாம் சூப்பர் டூப்பர் அட்வான்ஸ்ட் யூசர்ஸ். தே நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் ஏஐ. எதனா புதுசா வருது. இப்ப நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT 5 வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே வில் பி சப்ஸ்கிரைபிங் தோஸ் ஃப்ரீ யூசர்ஸ்லாம் கிடையாது. அந்த மாரி வந்து அ ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் ஏஐ. அவங்க அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் இன்டூ அட்வான்ஸ்ட் யூசர்ஸ். இவ்வளதாங்க. இந்த 5 இடத்துல நீங்க எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா, நீங்க வந்து அடுத்தடுத்த இப்ப சப்போஸ் நீங்க நோவைஸ்ல இருக்கீங்கன்னா, யுவர் இமிடியேட் டார்கெட் வுட் பி நீங்க எக்ஸ்ப்ளோரர் ஆகணும். இல்ல நான் இப்ப பவர் யூசரா இருக்கேன் அப்படின்னா, கோ ஃபார் அட்வான்ஸ்ட் யூசர்ஸ். அதுக்கான வழிகள என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தான் ரோட் மேப்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஆ இப்போ வந்து எனக்கு வந்து ஏபிசிடியே தெரியாது அப்படின்னா, கன்சிடர் தட் யூ ஆர் இன் அ ஸ்கெப்டிக் மோட். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எல்கேஜி, யுகேஜி நீங்க வந்து சேரணும். அதுக்கப்புறம் ஏபிசிடி கத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் போம்போது நீங்க சின்ன சின்ன சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணுவீங்க. தென் 6த் ஸ்டாண்டர்ட்ல நீங்க நெறைய பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் நெறைய நீங்களே வந்து சிந்திச்சு நீங்க வந்து எஸ்ஸேஸ் எழுதலாம். தென் +2 முடிச்சிட்டீங்க அப்டின்னா, யூ கேன் என்ரோல் டூ யுஜி. அங்க இன்னும் கொஞ்சம் காம்ப்ளக்ஸான கிராமர்ஸ் படிப்பீங்க. தென் யூ கேன் டூ தி ஈவன் ரிசர்ச் ஆஃப்டர் யுவர் பிஜி. ஸோ இந்த மாரி ஒரு ரோட் மேப் குடுக்கணும். நான் வந்து ஒரு பிஹெச்டி இன் இங்கிலீஷ் ஆகப் போறேன் அப்டின்னா, நீங்க எல்கேஜிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க திடீர்னு வந்து எனக்கு எதுவுமே தெரியாம நான் வந்து டாக்டர் ஆவறேன் பாருங்க, நீங்க போலி டாக்டர் தான் ஆவணும். ஸோ அதனால வந்து இந்த ரோட் மேப் அ நீங்க கோல் செட் பண்ணிட்டு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தென் வி கேன் ஹேவ் எ ரோட் மேப். ரைட்? ஸோ அதுதான் இந்த ரோட் மேப். ஸோ லிட்ரசி அப்டின்னாலே வந்து என்ன அர்த்தம்? எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிள் அரித்மெட்டிக் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பழம் வாங்கி காச குடுத்து பேலன்ஸ் வாங்க தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ இருந்தாலே போதும். நீங்க வந்து லிட்ரேட் அப்டின்னுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்தோம். கேரளாலாம் ரொம்ப லிட்ரசி ரேட் அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு பேசிக் கிரைட்டீரியா வச்சு தான் நீங்க லிட்ரேட்டா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. சேம் கோஸ் டூ ஏஐ. அப்போ நம்ப வந்து புக் படிக்க தெரியுது, எனக்கு தமிழ் படிக்க தெரியுது, தமிழ் எழுத தெரியுதுன்றது வந்து எப்படி வந்து லிட்ரேட்டா கருதப்படுதோ, அதே மாரி ஏஐ வச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ வச்சு என்னால ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ண முடியும். என்னால படிக்க முடியும். ஏஐ வச்சே என்னால ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ண முடியும். அத வச்சே என்னால ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். அத வச்சு திங்க் பண்ண முடியும். என்னோட 2வது பிரெயின் அது. எதுக்கு எடுத்தாலுமே நான் எப்படி சிந்திக்கிறேனோ, அதே மாரி என்ன ஏஐ வந்து நான் சிந்திக்க வைப்பேன்.
ஹேண்ட் இன் ஹேண்ட் அது வந்து என்னோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும். தட் இஸ் திங்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ அண்ட் இட்ஸ் டூயிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. திங்க் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம போன வாட்டி பார்த்தோம்ல. போன ஸ்லைட்ல பார்த்துட்டு டிட்டோ இதே தான். பட் இப்போ இதை அச்சீவ் பண்ணணும்னா நீங்க எங்க எங்க என்னென்னலாம் நீங்க வழிமுறைகள் பண்ணணும்ன்றது தான் ரோட் மேப். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்த 5 ரோட் மேப்புமே நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரீட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ரோட் மேப் மட்டும் இன்னும் கொஞ்சம் விரிவா நான் சொன்ன மாதிரி டெமோ வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஏன் இவ்வளோ வந்து வீரியமா நம்ம பண்ணணும்? இது வந்து ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது வந்து பொருந்தாதா? நான் ஐடி துறையே கிடையாது. நான் ஒரு வாதியாரு நானு. நான் வந்து ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படின்னு நெறைய பேர் வந்து நினைக்கலாம். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம்? எல்லாருக்கும் தெரியணும். ஃப்ரம் த ஸ்டூடண்ட்ஸ் பி இட் பி இன் எனி செக்டார், எனி ஏஜ். நீங்க ரிட்டயர் ஆகி சும்மா இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்க. 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சுனாலுமே உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஏன் அப்படின்னா வந்து இதை இது இது எதை கூட வந்து அவங்க கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிண்டிங் பிரஸ் ரெவல்யூஷன் நடந்தது பாத்தீங்களா? ஐ திங்க் இதை வந்து நம்ம விரிவாவே நம்ம வந்து ப்ரொட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் கிராண்ட் சீரீஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். ஐம் நாட் கோயிங் டு ரிப்பீட் இட். வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் கிவ் யூ த லிங்க். அதை வந்து நாங்க விரிவாவே வந்து பேசியிருப்போம். அந்த பிரிண்டிங் பிரஸ் என்ன பண்ணுச்சு, அதனால வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் வந்து என்னென்னலாம் வந்து ஒரு சொசைட்டி ஒரு ரிலீஜன் பேசிஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது, யூரோப் வந்து எப்படி வந்து ஒரு பணக்கார நாடா ஆச்சு, ஒரு ஒரு புத்திசாலி நாடா ஏன் ஆச்சு, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த பிரிண்டிங் பிரஸ் தான். ஏன்னா பேக் தென் பிரிண்டிங் பிரஸ்க்கு முன்னாடி பைபிள் வந்து ஒரு லாட்டின் லாங்குவேஜில் இருக்கும். அதை வந்து படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து நான் இப்போ ஜெர்மனியில் இருக்கேன். அங்கே வந்து லாட்டின் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பைபிள் இருக்கு அப்படின்னா நான் எப்படி படிக்க முடியும்? அப்போ ஒருத்தங்க வந்து இந்த பைபிளில் இருக்கு, நீ இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி நம்புறது? நம்பிதானே ஆகணும். ஒரு வழியே கிடையாது. என்னால் வந்து ஒரு படிச்சு என்னால் வந்து இது கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாரி வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்பிள்க்கு மட்டும் தான் இந்த ஒரு ஆக்சஸிபிலிட்டியும் இருந்தது. அவங்க தான் எலைட்டா இருப்பாங்க. மத்தவங்கலாம் வந்து ஒரு வொர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து படிப்பறிவு தேவையில்ல. உங்களுக்கு வந்து தொழில் தொழில் அறிவு மட்டும் இருந்தால் போதும். அப்படின்றதெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம ஊர்லயே வந்து அந்த கேஸ்ட்டோட ஹையரார்க்கிலாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் அந்த நாலேட்ஜ் வந்து கேஸ்கேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அ அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரெவல்யூஷன் ஒரு மிஷின் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. பட்டு, 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 பட்டுன்னு காப்பி எடுக்க முடியுது. அத அழகா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஒரே ஒரு வாட்டி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். யாரோ ஒரு மேதாவி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத கட 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 கடன்னு காப்பி அடிச்சு, அத வந்து பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவங்களோட சொந்த அ தாய்மொழியிலேயே வந்து அவங்க படிக்கலாம். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, வைட் ஸ்ப்ரெட் ஆக்சஸ் டூ நாலேட்ஜ். எல்லாருக்குமே வந்து பட் பட் பட்ன்னு எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட நாலேட்ஜ் இருக்கும். ஆனா நான் புக் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு மேதாவி அந்த ஆத்தரோட அவரோட சிந்தனைய வந்து அவர் என்கிட்ட வந்து குடுக்குறாரு. அப்ப என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் வந்து விரிவடையுது. தட்ஸ் வாட் ரீடிங் டஸ்ல. அப்ப நான் வந்து என்ன ஒரு எண்ணத்துல இருந்தாலும், படிக்க படிக்க என்னோட எண்ணம் மாறுது. எண்ணம் விரிவடையுது. அப்படிதான் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேர்னிங் வந்து ஆக்ஸலரேட் ஆக உங்களுக்கு வந்து இப்ப என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வித் திஸ் நாலேட்ஜ் பீப்பிள் ஸ்டார்ட்டட் ஃபைண்டிங் தி சொல்யூஷன். இப்படிதான் வந்து சயன்டிஃபிக் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க லைப்ரரிஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சிட்டீஸ் வர ஆரம்பிச்சது. பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து பரவ ஆரம்பிச்சது. இப்படிதான் வந்து அந்த என்டயர் நேஷன் அந்த யூரோப் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து புத்திசாலியாகவும், அவங்க வந்து பணக்கார நாடாவும் ஆனாங்க. அப்ப எங்க விதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அங்க இருந்து வருது. அதே மாரி ஒரு சொசைட்டியே மாறுச்சு. ஏன்னா நீங்க படிக்க படிக்க ஒரு சொசைட்டி வந்து அவங்க இன்னும் ஸ்பீடா வந்து காக்னிட்டிவ் லெவல்ல வந்து எவால்வ் ஆவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் வந்து ரெவல்யூஷனே பண்ணுச்சு. அந்த பிரிண்டிங் பிரஸ்க்கு ஈக்குவலா வந்து இந்த ஏஐய வந்து பார்க்குறாங்க. அ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். பிரிண்டிங் பிரஸ் ரெவல்யூஷனுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அந்த அந்த முழு அ அந்த எசன்ஸ வந்து டேஸ்ட் பண்றதுக்கு வந்து இட் டுக் சம் டைம். மெனி இயர்ஸ் ஆச்சு. ஆனா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வி ஆர் சீயிங் சம் சார்ட் ஆஃப் வெர்ஷன்ஸ் கமிங் அப். பெரிய ஒரு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதனால நெறைய வந்து அ அ வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு.
இன்னும் நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் ஸ்கெப்டிக்கலாவே இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறிய பீப்பிள் மட்டும்தான் வந்து அந்த வளர்ச்சிய வந்து புடிச்சுக்கிட்டு, அவங்க வந்து எலைட்டா ஆகிட்டு வராங்க. யூ கேன் டிரா தி கம்பேரிசன் ஹியர். எப்படி சின்ன ஒரு செட் ஆஃப் பீப்பிள் மட்டும்தான் வந்து ஒரு நாலேட்ஜ் வச்சுக்கிட்டு அவங்க எலைட்டா இருந்தாங்களோ, அதே மாரி தான் சின்ன செட் ஆஃப் பீப்பிள் தான் இப்ப இந்த ஏஐ புரிஞ்சுகிட்டு அவங்க எலைட்டா ஆயிட்டு வராங்க. மீதி பேர்லாம் பின் அடையறாங்க, பின் தங்குறாங்க. அந்த லிட்ரஸிய வளர்த்துக்கணும். ஏஐ லிட்ரஸி வளர்த்துக்கணும்ன்றது தான் கேள்வியோட ட்ரை. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். நவ் யூ சீ வேர் யூ ஆர் அண்ட் தென் செக் திஸ் ரோட் மேப். அதுக்கேத்த மாரி நம்ம வந்து லிட்ரஸிய வளர்த்துக்கலாம். ஸோ அவர் அல்டிமேட் அஜெண்டா இஸ் டூ அச்சீவ் தி அட்வான்ஸ்ட் யூசர்ஸ். எல்லாருமே இந்த அட்வான்ஸ்ட் யூசர்ஸ் அட்லீஸ்ட் பவர் யூசர் ஆச்சும் ஆகணும். இல்ல அப்டின்னா ரொம்ப கஷ்டம்.